இஏஎஸ்இ எலக்ட்ரிக் காரை மேனுஃபேக்சர் பண்ணது மும்பையில் இருக்கிற பிஎம்வி கம்பெனி தான். பிஎம்வி எலக்ட்ரிக் காரை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணது எப்போனா 2022 நவம்பர் 16. பாடி டைப் என்னென்ன கலர்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, சில்வர், ஆரஞ்ச், கோல்டு, ஒயிட், பிளாக், ப்ரௌன். இன்ஜின் டைப் பிஎம்வி எலக்ட்ரிக் காரில் இன்ஜின் இல்லை, ஏன்னா அது இவி கார். அந்த காரில் பேட்டரி மட்டும் தான் இருக்குது. அந்த பேட்டரியோட வாட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 வாட்ஸ். அதே வந்து கிலோவாட்டில் பார்த்தோம்னா 10 கிலோவாட்ஸ். மைலேஜ் பிஎம்வி இவி காரில் மைலேஜ்னு சொல்ல மாட்டாங்க, ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 வேரியன்ட்ஸ் இருக்குது பிஎம்வி எலக்ட்ரிக் காரில். ஃபஸ்ட்டு வேரியண்ட் 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும். செகண்ட் வேரியண்ட் 160 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும். தேர்டு வேரியண்ட் 200 ரேஞ்ச் போகும். அதுவும் இந்த 3 வேரியன்ட்ஸுக்குமே அந்த பேட்ரி எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 4 hours. 4 ஹவர்ஸ்க்குள்ளே சார்ஜர்னாலே 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். 13 பிஹெச்பி, அப்புறம் 50 நியூட்டன் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். கீர் கிடையாது, அது வந்து நான் கீர். ஆனால் அந்த காரில் 3 மோட் இருக்குது. அதாவது ட்ரைவ் மோட், நியூட்டர், ரிவர்ஸ். காரோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 550லேருந்து 575 கிலோ வரைக்கும் இருக்கும். எலக்ட்ரிக் காரோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.915 மீட்டர்ஸ். பிஎம்வி எலக்ட்ரிக் காரோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.6 மீட்டர்ஸ். எலக்ட்ரிக் காரோட வித் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.157 மீட்டர்ஸ். பிஎம்வி எலக்ட்ரிக் காரோட வீல் பேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.75 மீட்டர்ஸ். பிஎம்வி எலக்ட்ரிக் காரோட டயர் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ச். பிஎம்வி காரோட பூட் ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 லிட்டர்ஸ். காரோட பூட் ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 லிட்டர்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிஎம்வி காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 170 மில்லிமீட்டர். அதே சென்டிமீட்டரில் பார்த்தா 17 சென்டிமீட்டர். பிஎம்வி காரோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன், பேக் சைடு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். பிஎம்வி காரில் 4 டோர் தான் இருக்குது. பூட்டுக்கு வந்து டோர் கிடையாது. அந்த பின்னாடி இருக்கிற கண்ணாடி ஓப்பன் பண்ணால் தான் அது வந்து பூட்டை வந்து திறக்க முடியும். அதனால அது வந்து 5th டோரை கன்சிடர் பண்ண முடியாது. காரில் ஆட்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற சிஸ்டமும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணவே அந்த கண்ணாடி மூடும், இன்னொரு பட்டனை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். அதே அந்த உள்ளே இருக்கிற கண்ணாடியை ரைட், லெஃப்ட், அப் அண்ட் டவுன் அப்படின்னு அந்த பட்டன் மூலியமாகவே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுதான் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட். பிஎம்வி எலக்ட்ரிக் காரில் ஒரே வைப்ரேட்டர் தான் இருக்குது. ஏன்னா அதோட வித்து கம்மி, அதனால் ஒன்றே போதுன்னு ஒரே வைப்ரேட்டர் கொடுத்துட்டாங்க. சைலன்சர் இல்லை, ஏன்னா அதில் இன்ஜின் இல்லை. அது மோட்டார் மூலிமா செயல்படக்கூடிய ஒரு இவி கார், அதனால் சைலன்சர் கிடையாது. எலக்ட்ரிக் காரில் 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். ஆனால் அது வந்து 2 சீட்டர் கார். ஆனால் பின்னாடி சீட் வந்து பெருசாக இருக்கிறனால அதில் வந்து 2 பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். எலக்ட்ரிக் காரில் ஏசி இருக்குது. அந்த ஏசியையும் இன்ஃபோர்டைன்மெண்ட்லேயே ஆன் பண்ணலாம். அது ரிமோட் கண்ட்ரோல் ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎம்வி எலக்ட்ரிக் காரில் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதுதான் பவர் புஷ் பட்டன் அப்படின்னு சொல்ல. பவர் விண்டோ இருக்குது. பிஎம்வி எலக்ட்ரிக் காரில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. எலக்ட்ரிக் காரில் பவர் ஸ்டேரிங் இருக்குது. அதோட பவர் அந்த ஸ்டேரிங்லேயே க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. இந்த ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் சவுண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, சவுண்ட் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாட்டை மாற்றுறது, பாட்டை முன்னாடி பின்னாடி மாற்றுறது, அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. அப்புறம் மோடு மாற்றுறதும் இந்த சிஸ்டமில் இருக்குது. அதாவது இந்த எஃப்எம், அதுக்கப்புறம் பென் டிரைவர், இந்த மாதிரி மோடு மாற்றுறதும் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்டேரிங் கண்ட்ரோலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதே ஸ்டேரிங்லேயே ரைட் சைடில் இருக்கிற பட்டன், மேலே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணால் வண்டி முன்னால் போகும். அதே அந்த கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணால் வண்டி பின்னால் போகும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காருமே காலை வச்சு ஓட்டுற மாதிரி தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இவங்க கண்டுபிடிச்ச இந்த காரு கையில் இருக்கிற விரலை வச்சு மட்டுமே ஓட்டுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு எந்த கார்லேயும் ஒரு சிஸ்டம் வந்ததில்லை. நிஜமாவே ஒரு சூப்பரான இன்வென்ஷன் தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கார் வந்து யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு முக்கியமாக. ஏன்னா அவங்க வந்து காலில் மிதிச்சு ஓட்டினா அவங்களுக்கு வந்து முட்டு வலியெல்லாம் எடுத்துக்கும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கால் வந்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சூட் ஆகும். அதுவும் இல்லாமல் டெய்லி ஆஃபீஸ் வேலை போகிறாங்களே, டெய்லி ஆஃபீஸுக்கு போயிட்டு பைக் ஓட்டிட்டு காரில் வந்து கிளச் ஆக்சிலேட்டரை மிதிச்சுட்டு கால் வலிச்சுட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பரான இன்வென்ஷன் தான் இது.
அதுவும் முக்கியமாக காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவுமே இந்த கார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலேஜ் படிக்கும்போது காலேஜ் ரொம்ப தூரத்தில் இருக்கும். அதெல்லாம் பஸ் ஏறி போயிட்டு பைக்கில் போனாலும் ரொம்ப செலவாகும். ரொம்பவுமே டயர்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி காரை யூஸ் பண்ணும்போது நமக்கு டயர்டாகவும் இருக்காது, அதிகமாக செலவும் ஆகாது. அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டான கார். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸோட பயத்துக்கும் இந்த கார் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும். அது ஏன்னா ஒரு பெரிய பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்பீடாக போய் ஆக்சிடென்ட் ஆகிடுமா அப்படின்னு நினச்சிட்டு சில பேரண்ட்ஸ் பைக் வாங்கி கொடுக்காம இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி காரில் ஸ்பீடு அந்தளவுக்கு இருக்காது, ரொம்ப கம்மி தான் ஸ்பீடு. அதனால் ஒரு பைக் ஸ்பீட் அளவுக்கு தான் இந்த காரில் இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் பைக்கை விட சேஃப்டியாகவும் இருக்கும். அதனால் பேரண்ட்ஸ் தாராளமாக இந்த காரை அவங்க பசங்களுக்கு வாங்கி தரலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். அதாவது ஒவ்வொரு தடவையும் நம்ம பிரேக் போடும்போது அந்த ஒரு கைனடிக் எனர்ஜி போய் கொஞ்சம் பேட்டரிக்கு எக்ஸ்ட்ராவாக பவர் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் பெடல்லெஸ் டிரைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்ற காரில் ஓட்டுற மாதிரி எக்ஸ்லேட்ரு பிரேக் அப்படின்னு காலில் மிதித்து ஓட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த காரில் ஸ்டேரிங்கில் இருக்கிற பட்டனை வச்சு நம்மளால் ட்ரைவ் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த காரை பெடல்லெஸ் டிரைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் பெடல்ஸும் இருக்குது. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா ஸ்டேரிங்கில் ஓட்டிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். பிஎம்வி எலக்ட்ரிக் காரில் ஆட்டோ பார்க்கிங் இருக்குது. அதாவது ஃபோன் மூலியமாகவே அந்த காரை நம்ம பார்க் பண்ண முடியும், ஈஸியாக பார்க்கிங்லேருந்து எடுத்துக்கவும் முடியும். எலக்ட்ரிக் காரில் ஆண்ட்ராய்டு சிஸ்டமும் இருக்குது. நம்ம வேணுன்னா படம் பார்த்துக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம். இந்த காரில் இருக்கிற இன்ஃபோடைன்மெண்ட் சைஸ் எவ்வளோன்னா 5 to 8 inches வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டில் நம்ம எம்ஜி ஹெக்டாரில் எப்படி கூகுள் மேப் போடுறோமோ அதே மாதிரி இந்த கார்லேயும் நம்மளால் கூகுள் மேப் போட்டுக்க முடியும். டிரைவருக்கு மட்டும் ஏர்பேக் அவைலபிள். பிஎம்வி எலக்ட்ரிக் காரில் டயர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. அதாவது 4 டயரோட காற்று எவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த மானிட்டர்லேயே நம்மளால் பார்த்துக்க முடியும். அதை டயர் மானிட்டரிங் சிஸ்டம். அந்த சிஸ்டம் பிஎம்வி காரில் அவைலபிள். அதாவது 2023 தான் பிஎம்வி காரை லான்ச் ஆயிருக்கு. அதனால் அது ஒரே 3 வேரியன்ட்ஸ் இருந்தாலும் ஒரே ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதோட பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4,79,000. அதோட டாப் வேரியண்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில. கூகுளில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த வேரியன்ட் கேட்டாலும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4,79,000 அவ்வளோதான். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி அவ்வளோவா இன்னும் தெரியலை.